ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட் அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதுபடி மார்க்கெட்ஸ் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு காலையில் மார்க்கெட்ஸ் வழக்கம் போல ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ என்ன சொல்லியிருப்பேன், நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது 21,500 இருக்கும். ஒன்ஸ் அது கட் பண்ணிச்சுன்னா நீங்கள் காலில் போகலாம், ஆர்எல்ஸ் அது கீழே இருக்கிறப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் சேல ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத இன்னைக்கான மார்க்கெட் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி மார்க்கெட்ஸ் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 21,500 பக்கத்தில் இருந்தாங்க. பட் ஆக்சுவலாக நம்ம ஜெரோதா பார்க்கணும்னா ஆல்மோஸ்ட் 21,495 சம்திங் அந்த ரீஜன் கிட்ட இருந்தாங்க. ஸோ 500 நான் க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன் எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் காலில் போகலாம்னு சொல்லியிருப்பேன். அண்ட் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே தான் சஸ்டெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அகேன் ஒரு ஹை போனாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock போல ஒரு ரிவர்சல் திருப்பி நம்ம எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோம் முன்னாடி 21,500 ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம். ஸோ எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்ஸ் கிட்ட சப்போர்ட் எடுத்துட்டு அகெயின் மார்க்கெட்ஸ் அப்பர் சைடில் மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கணும் நம்ம வந்துட்டு இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோமோ ஸோ அதுதான் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குளோபல் மார்க்கெட்ஸோட டேட்டாஸ் நமக்கு எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி ஸ்லைட்லி பாசிட்டிவ் அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும் இல்லை யூகே மார்க்கெட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்காங்க. பட் ஓவராலாக நமக்கு இப்போ குளோபல் மார்க்கெட்ஸ் டேட்டாஸ் பார்க்கும்போது ஸ்லைட்லி பாசிட்டிவாக இருக்காங்க. பட் நேத்திக்கான மார்க்கெட்ஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. பட் அன்னைக்கான மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஸ் நெகட்டிவா இருந்தாங்க. தோ எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஸ் நெகட்டிவா இருந்தாலும் கூட மார்க்கெட்ஸ் நல்ல ஒரு மூமெண்டம் இருந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா நமக்கு ஓப்பனிங் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் இங்கே அண்ட் க்ளோசிங் பாயிண்ட் இங்கே. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா தான் போய் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஈவன் தோ மார்க்கெட்ஸ்ல நமக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஸ் நெகட்டிவா முடிச்சிருந்தாங்க இந்த மார்க்கெட்ஸ் க்ளோஸ் ஆகியிருக்கோம். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்லையும் டேட்டாஸ் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னும் நான் இப்போ செக் பண்ணிட்டு இருக்கிற டைம், ஐ மீன் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல இன்னும் ரிலீஸ் பண்ணல. பட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ போட்டு ட்ரை பண்றேன். சப்போஸ் டெலிகிராம் குரூப்ல யாராச்சும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் மூவிங் ஆன் டு டுமாரோஸ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, ஐ மீன் ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிஸில் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன், லைக் டே டைம் ஃப்ரேம். ஸோ டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரீவியஸ் ஹை, அதாவது ஆல் டைம் ஹையை மார்க்கெட்ஸ் கம்ஃபர்டபுளாக கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 21,600. ஸோ அந்த பாயிண்ட்டை நமக்கு மார்க்கெட்ஸ் கம்ஃபர்டபுளாக கட் பண்ணிட்டாங்க. சொல்ல போனால் ஒரு டவுன் சைட் நான் அன்னைக்கு கூட சொல்லியிருப்பேன், ஒரு டவுன் சைட் வந்திருக்காங்க. ஸோ அகைன் திருப்பி கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் திருப்பி ஒரு டவுன் சைட் நான் எதிர்பார்க்கறேன்னு சொல்லியிருப்பேன். பட் அந்த மாதிரி மார்க்கெட் நடக்கல. கொஞ்சம் நான் பாசிட்டிவ் மொமெண்டம் எதிர்பார்த்தேன், பட் அது ரொம்ப பெரிய பாசிட்டிவ் மொமெண்டமாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த ஃபாலை வந்துட்டு ஒரு நாள் விழுந்த ஃபாலை கிட்டத்தட்ட 4 நாள்ல ஆப்வியஸ்லி ஃபுல்லா ரெக்கவர் பண்ணி பாசிட்டிவ்ல, ஈவன் பாசிட்டிவ்ல கூட போய் க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இங்கேருந்து ஃபர்தரா மார்க்கெட்ஸ் மூமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்தரா இதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி மார்க்கெட்ஸ் புல்லிஷா தான் இருக்க போறாங்க, அதுல டவுட்ஸ் இல்லை. பட் சப்போஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு கீழே வந்து இந்த ரீஜனை கட் பண்ணாங்கன்னா, அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை விச் இஸ் 21,600 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கட் பண்ற பட்சத்தில் நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அதாவது இதுக்கு மேல சஸ்டெயின் பண்றப்ப நம்ம வந்துட்டு ஃபர்தரான ஒரு மூமெண்டமா, அதாவது அப்பர் ட்ரெண்ட் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் ஆல் டைம் ஹையா தான் இருக்கும், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 21,600. ஸோ 21,600க்கு கீழே சஸ்டெயின் பண்றப்ப நம்ம போட்டும், அதுக்கு மேல சஸ்டெயின் பண்றப்ப கால் ஆப்ஷன் சைட்லி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய குரூஷியல் பாயிண்ட், விச் இஸ் அதே தான் நான் ப்ரீவியஸ்லி நான் ஸ்விங் ட்ரேடிங் சொன்னோம், அதே சிம்பிள் அனாலிசிஸ் தான். பிகாஸ் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இருக்காங்க. இப்போ இருக்கிற பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து ஒரு 50 பாயிண்ட் தள்ளி தான் 21,600 இருக்கு. ஸோ 21,600 கட் ஆச்சுன்னா நாளைக்கான மார்க்கெட்ல நீங்க புட்ல போகலாம், அதுக்கு மேல இருக்கிறப்ப கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். வேற பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நியூவர் ஆல் டைம் ஹை லைக் நிஃப்டி மாதிரியே. ஸோ ப்ரீவியஸ்லி ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன், பட் ஆல்மோஸ்ட் 48,225. பட் ஸ்டில் மார்க்கெட்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு மூமெண்டம்னு சொல்ல முடியாது. நம்ம நிஃப்டியை கம்பேர் பண்ணோம்னா பேங்க் நிஃப்டி ஒன்றும் ஆஹா ஓஹோங்கிற மூமெண்டம் கிடையாது. ஸ்லைட்லி கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் நிஃப்டி வந்துட்டு ஈவன் தோ கம்பேர் பண்ணோம்தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்காங்க. நான் இன்னைக்கான மார்க்கெட் வச்சு சொல்ல, பாஸ்ட் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் மார்க்கெட்டோட சேர்த்து கன்சாலிடேட்டட் மார்க்கெட்டை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பாஸ்ட் 2 டேஸ், பாஸ்ட் 2 வீக்ஸ்ல பார்க்க நிஃப்டில ஒரு நல்ல மூமெண்டம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை தாண்டி நல்ல மார்க்கெட்ஸ் மேல போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைங்கிறது ஒரு 20,000 பக்கத்துல இருந்துச்சு. இப்போ நமக்கு அதை கட் பண்ணி கிட்டத்தட்ட ஈவன் 22,000 போயிட்டாங்க. பட் பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு மூமெண்டம் கொடுக்கல. ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் விச் இஸ் 46,000
222 இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தாலும் கூட ஸ்டில் இங்கேருந்து நமக்கு இப்போ இருக்கிற பர்டிகுலர் பாயிண்ட்ல இன்னும் ஒரு 2000 மொமெண்டமுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. 2000 பாயிண்ட்ஸே மூவ் ஆகல. பட் வேறஸ் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 19,800 கிட்ட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இருந்துச்சு. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்விங்கில் அதை கட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்துட்டு 22,000 பக்கத்தில் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இங்கே நமக்கு 22,000 மொமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 2,000 பாயிண்ட்ஸ் கிட்ட மொமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3,000 to 4,000 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் இருக்கணும். அந்த மொமெண்டம் இங்கே மிஸ்ஸிங் பேங்க் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணோம்னா பேங்க் நிஃப்டி வந்து ஸ்லைட்லி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிள். இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பக்காவான ஒரு கன்சாலிடேஷன் பீரியட் மார்க்கெட்ஸில். ஸோ இந்த ப்ரீவியஸ் இந்த ரீஜனை பார்க்கணும்னா இது நல்ல ஒரு ட்ரெண்டிங் ஆயிருக்கு. அண்ட் அகைன் அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் அந்த ஃபேஸஸ்குள்ள தான் இருக்காங்க. மீன் அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸஸ்குள்ள தான் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸஸோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் இருந்தாங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் 48,216 அண்ட் 46,000, ஆல்மோஸ்ட் 47,000. ஸோ இந்த ரீஜன் பக்கத்தில் தான் நமக்கு இவ்வளோ நாள் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ லாஸ்ட் இன்னைக்கான மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஹையை கட் பண்ணி க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் கொஞ்சம் பாசிட்டிவாக தெரிஞ்சாலும் கூட ஸ்டில் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனான க்ளோசிங் வரல. ஸோ அதனால ஒரு கிளியர் அண்ட் கட்டான க்ளோசிங், மேபி ஒரு வீக்லி கேண்டலில் க்ளோசிங் வச்சாங்கன்னா அது ஒரு கிளியர் அண்ட் கட்டான க்ளோசிங் எடுத்துக்கிட்டு ஒன்ஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம நிஃப்டியில் கால் ஆப்ஷன் சேல போகலாம். ஆர்எல்ஸ் அது கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம புட் ஆப்ஷன் சேல ஃபோக்கஸ் பண்ணலாம். விச் இஸ் ஆல்மோஸ்ட் 48,200 தான் நம்மளோட க்ரூஷியல் பாயிண்டாக இருக்க போது நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 48,200 கட் பண்ணுற பட்சத்தில் நம்ம புட்டில் போகலாம். ஆர்எல்ஸ் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சேல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைக்கான மார்க்கெட்டில். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். Until then, this is Kanan signing off from Master Trades.